ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பாயா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 பாயா எடுத்துருக்கேன். நம்ம வந்து குக்கர் சூடாயிடுச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை, 4 லவங்கம் போட்டுக்கிறேன். இப்போ நான் பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே என் தங்கச்சி வந்து காலேஜ்லேருந்து வந்துட்டா. அவளுக்கு பசிக்கு தான், அதனால் பாருங்கள் சைடில் அவளே ப்ரெட் டோஸ்ட் போட்டுட்ருக்கா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புது ஃப்ரிட்ஜு வாங்கணும். இங்கே பாருங்கள், அதுக்கு கொத்தமல்லி புதினா வேறு நான் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் போட்டேன். அது எப்படி வைக்கணும்னு தெரில. அதுக்காக பாருங்கள், ஃப்ரிட்ஜு இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இங்கே பாருங்கள், சைடில் ப்ரெட் டோஸ்ட்டு போட்டிருக்கேன் என் தங்கச்சி. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆனியன் வதங்குற கேப்பில் நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் பாயா கிரேவிக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்லைஸ் தேங்காவை எடுத்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ அதுக்கு தேவையான மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து மசாலா இது மட்டும் போதும். நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறோம், அதில் மிளகு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். என் தங்கச்சி சைடில் நின்று காமெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வளர்றேன், சாரி. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். நல்லா மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என் தங்கச்சி ப்ரெட் டோஸ்ட் போட்டிருக்கா. எனக்கு ஒரு ப்ரெட் டோஸ்ட் தான்னா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடில் கொஞ்சோண்டு பிச்சுட்டு, எலி பிச்சை மாதிரி பிச்சுட்டு எவ்வளோண்டு வச்சுருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆல்ரெடி பாயாவை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பாயா வேவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டோம். இது மசாலா கொஞ்சம் இதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாயா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா அரைச்சிட்டேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் இதில் சோம்புலாம் போட்டேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கும் போதே சரியான ஸ்மெல்லு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 15-20 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம 10-20 விசில் வச்சு எடுக்கும்போது அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். உப்பு இந்த டைமில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு எடுத்துக்கலாம். பாயான்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். 20 விசில் வைங்க, அப்போ தான் வேகும். இப்போ நம்ம வந்து விசில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது பேர் அக்கி ரொட்டி. இது வந்து அரிசி மாவில் செய்கிற சப்பாத்தி. இது வந்து ரெசிபி உங்களுக்கு நான் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இதில் அரிசி மாவில் என்னென்னலாம் போட்டு சுட்டுன்றதை சொல்கிறேன். அப்புறம் பாயாவுக்கு வந்து இடியாப்பமும் நல்லாயிருக்கும். நான் இடியாப்பம் வந்து எனக்கு வந்து இடியாப்பம் செய்ய தெரியாது. நான் அதனால் இடியாப்பம் கடையில் தான் வாங்கினேன். சரி, அரிசி மாவு ரொட்டி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கினா அது மாவு இருந்துச்சு பேலன்ஸ். அதை வந்து நான் நைட்டுக்கு டின்னர் அது எடுத்துக்கலான்னு சொல்லி நான் அதையே வச்சுக்கிட்டேன். அதுதான் நான் உங்களுக்கு இப்போ சுட்டுக்கிறேன். சைடில் பாருங்கள், பாயா கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு 10 விசில் மேலே வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், வேகவே இல்லை. மறுபடியும் குக்கரில் ஏற்றிட்டேன். இன்னொரு 10 விசில் வரட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வராது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அது வந்து நம்ம இப்படி போட்டு தட்டி தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கவர் இருக்குல்ல, அதில் போட்டு கூட நம்ம போட்டுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு. நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்து திக்காக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.